பையனாசனங்களோட இல்ல, என் அப்பா எனக்காகவும் இந்த விளையாட்டுக்குள்ள மக்களுக்காகவும் ரொம்ப காலமா உழைச்சிட்டு இருக்காரு. அவர் எங்களோட இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்படிலாம் பண்ணாதீங்க. திமுக எம்எல்ஏ மகனை கிண்டல் செய்து பரிதாபங்கள் கோபி சுதாகர் வீடியோ. டிஆர்பி ராஜா எதிர்ப்பு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் மகனை கிண்டல் செய்யும் வகையில் பரிதாபங்கள் கோபி சுதாகர் வெளியிட்ட வீடியோவிற்கு திமுகவினர் எதிர்ப்புகளை பதிவு செய்து வராங்க. அந்த வகையில் திமுக ஆதரவாளர் வெளியிட்ட பதிவில் படித்த பண்பான அச்ச உணர்வில்லாத இளைஞர்களை கேலியாகவும் படிக்க வக்கில்லாமல் கூத்தாடி பணம் ஈட்டும் புறம்போக்குகள் சாதனையாளராகவும் பார்க்கும் எந்த ஒரு சமூகமும் உருப்படாது. தமிழ் சமூகம் கூடிய விரைவில் சீரழிந்து போகிறது என்பது கண்கூடாக தெரிகிறது. பரிதாபங்கள் சேனலின் இந்த செயல் மிகவும் வெட்கக்கேடானது என்று கூறியிருந்தார். இதனை டேக் செய்திருந்த திமுக முன்னாள் அமைச்சர் டிஆர்பி ராஜா பரிதாபங்கள் கோபி சுதாகருக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அண்மையில் முதல்வர் விஜய் குறித்து மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த உலக நாட்டில் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், சட்டமன்றத்திலே உன் தகப்பனாரா என்று சொல்கிறானே, நான் கேட்கிறேன், மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற? சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. அவரது ஜாமீன் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இந்த சூழலில் தனது தந்தை கைது செய்யப்பட்ட போது மார்க்கண்டேயன் மகன் அக்ஷய் தாவேகாவை விமர்சித்தும் கைது நடவடிக்கையை விமர்சித்தும் ஆவேசமாக பேசியிருக்கிறார். உங்க பையனாசனங்களோட இல்ல, என் அப்பா எனக்காகவும் இந்த விளையாட்டுக்குள்ள மக்களுக்காகவும் ரொம்ப காலமா உழைச்சிட்டு இருக்காரு. அவர் எங்களோட இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்படிலாம் பண்ணாதீங்க. இது அப்போது வைரலானது. ஆனால் பரிதாபங்கள் சேனலில் அக்ஷயின் வீடியோ கிண்டல் செய்யும் வகையில் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுது. அவரது பேச்சை மாடுலேஷன் செய்து கோபி சுதாகர் கிண்டல் செய்ததாகவும் கூறப்படுது. இந்த சூழ்நிலையில் தந்தையின் நிலையை கண்டு கலங்கும் ஒரு சிறுவனின் வேதனையை கேலி பொருளாக மாற்றுவது நாகரிகம் அல்ல. பரிதாபங்கள் குழுவின் இந்த செயல் தவறு என்று பரிதாபங்கள் கோபி சுதாகரை திமுகவினர் விமர்சித்து வராங்க. திமுக ஆதரவாளரான நெட்டிசன் வெளியிட்ட பதிவில் கூறுகையில், அதிகார வர்க்கத்தின் வாலாட்டத்திற்கு வளைந்து கொடுப்பதும் ஆட்சியாளர்களின் ஆணைக்கு ஏற்ப ஜால்ரா தட்டுவதும் கலையா, இல்லை அது கலைக்கு செய்யும் துரோகமா? சமூக வலைத்தளங்களில் பரிதாபங்கள் என்று பெயர் வைத்துக்கொண்டு இன்று தமிழ்நாட்டின் சாமானிய மக்களின் உண்மையான பரிதாபங்களை எள்ளி நகையாடும் இழிநிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள். அன்று துணிச்சலோடு நகைச்சுவை பேச துணிந்தவர்கள் இன்று ஆளுங்கட்சியின் அதிகார பசிக்கு அஞ்சி அவர்களின் அடக்குமுறைக்கு அடிபணிந்து நீதியை நெறிமுறை தவற விட்டுவிட்டார்கள். பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவனின் வேதனையும் அவன் குரலின் கதறலும் அதிகாரத்தின் காலடியில் மிதித்து துவைக்கப்படும் போது அதை ஏளனம் செய்து வியூஸ் தேடும் கூட்டம்தான் இவர்களா? கலையும் கை கூலியாகலாமா? நகைச்சுவை என்பது நலிந்தவன் குரலை நசுக்குவதற்கா? ஆட்சியின் நிழலில் அமர்ந்து கொண்டு ஜால்ரா வாசிக்கும் உங்கள் அரசியல் கேலிக்கூத்துகளை தமிழ் சமூகம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. அதிகாரத்தின் துதி பாடிகளாக மாறிப்போன உங்களுடைய இந்த போலி நகைச்சுவை முகத்திரையை தமிழக மக்கள் விரைவில் கிழித்தெறிவார்கள். இவ்வாறு கூறியிருக்கிறார். இன்னொரு நெட்டிசன் வெளியிட்ட பதிவில், அப்பாவுக்கு ஒன்றுன்னா பையன் துடிப்பான், அதுதான் பாசம், அதுதான் அப்பாவுக்கு கொடுக்கிற மரியாதை. அதை கிண்டல் பண்ணுற வீடியோ தூக்கி விட்டு வந்து போட்டால் அந்த அளவு தான் நீயும் உங்கள் அப்பாவுக்கு மரியாதை கொடுக்குறன்னு அர்த்தம். சிபிராஜ், சாந்தனு அண்ட் இந்த ஆள் முன்னேறாமல் இருக்க காரணமும் இதுதான். இவ்வாறு கூறியிருக்கிறார். இந்த பதிவினை டிஆர்பி ராஜா ஷேர் செய்திருக்கிறார். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.